Hi friends, welcome to TNPSC Gender Studies. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா TNPSC ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், manure is an organic substance and is prepared by. Manure is an organic substance and is prepared by. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1, decomposition of plants and animal waste. Second question, the purity of ornamental gold is given by. The purity of ornamental gold is given by. Answer வந்து option 1, carat value. தேர்ட் ஒன் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது எது கரெக்ட் அப்படின்னு நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா H2CO3, அதாவது கார்போனிக் ஆசிட் இஸ் யூஸ்ட் இன் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஆர் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ். செகண்ட் ஒன் வந்து சோடியம் பென்சோயேட் இஸ் நாட் யூஸ்ட் அஸ் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் கரெக்டு. பிகாஸ் சோடியம் பென்சோயேட் இஸ் நாட் யூஸ்ட் அஸ் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தப்பு. பிகாஸ் சோடியம் பென்சோயேட் வந்து நம்ம ஃபுட் ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 ஒன்லி. ஸோ கொடுத்துருக்கிறதுல 1 ஒன்லி மட்டும்தான் கரெக்டாக. ஃபோர்த் ஒன், மேட்ச் தி ஃபாலோயிங் லிஸ்ட் 1 and 2. ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிள். என்ன அப்படின்னா வாட்டர் அண்ட் அதோட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லிஸ்ட் 2ல் அந்த கெமிக்கல் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மேட்ச் பண்ணோம். ஓகேவா? ஸோ வாட்டருக்கு வந்து என்னது H2O, சல்ஃபியூரிக் ஆசிட்டுக்கு H2SO4, கால்சியம் கார்பனேட்டுக்கு வந்து CaCO3 அண்ட் அலுமினியம் சல்ஃபேட்டுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க AE அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் அலுமினியம் சல்ஃபேட் ஃபார்மில் வந்து Al2SO43. ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் A. Fifth question, choose the correct answer from the following. The instrument used to measure the minute distance. Choose the correct answer from the following. The instrument used to measure the minute distance is என்னன்னா option 4, micrometer gauge. Sixth question, hydrogen filled balloon flies high in air because weight of the balloon is much lesser than the weight of the air it displaces. B வந்து என்ன கொடுத்துருக்காங்க, weight of the balloon is greater than the weight of air it displaces. C, the difference between the weight does not given the power to lift. So difference between the weights doesn't given the power to lift. And D வந்து என்ன கொடுத்துருக்காங்க, density of air is 14 times greater than hydrogen. ஸோ இந்த கொடுத்துருக்கிறதுல எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A and D மட்டும்தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்டாக. ஸோ A வந்து என்னது, the weight of the balloon is much lesser than the weight of the air it displaces. அது வந்து கரெக்டு. And D, density of air is 14 times greater than hydrogen. அதுவும் வந்து கரெக்டாக. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4. Seventh one, assertion. Electric fish generate powerful electric shock. Reason, it lives in Orinoco River. சரியா? ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா A and R வந்து தனித்தனியாக பார்த்தோன்னா அது வந்து கரெக்டு தான். பட் R வந்து கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. ஸோ ஆப்ஷன் 2 இருக்கு இல்லையா, அதுதான் கரெக்டாக. எலக்ட்ரிக் ஃபிஷ் வந்து எலக்ட்ரிக் ஷாக்கை ஜென்ரேட் பண்ணும், அது கரெக்டாக. ஸோ அது எதனால் அப்படின்னா இட் லிவ்ஸ் இன் ஒரினோக்கோ ரிவர் அப்படிங்கிறது தப்பு. பட் எலக்ட்ரிக் ஃபிஷ் எங்கே தான் வாழும் அப்படின்னா ஒரினோக்கோ ரிவர். ஸோ இந்த ஒரினோக்கோ ரிவர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா. ஸோ அந்த இடத்துல இருக்கிற ஒரு ரிவர் தான் இந்த இது. ஓகேவா? ஒரினோக்கோ ரிவர். அண்ட் இந்த எலக்ட்ரிக் ஃபிஷ் வந்து மோஸ்ட்லி எங்கே வாழும்னா சவுத் அமெரிக்கா அண்ட் ஆஃப்ரிக்கா. ஸோ அந்த இடத்துல தான் வாழும். 8th question, the listener is addressed with respect to the source of sound. A wind starts blowing along the line joining the source and observer which of the following quantities do not change. ஸோ எது சேஞ்ச் ஆகாது அப்படின்னா ஃப்ரீக்வன்சி அண்ட் டைம் பீரியட் வந்து சேஞ்ச் ஆகாது. ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் 4. 9th question, the circulation of blood from right ventricle to the left atrium through the lung is termed as. The circulation of blood from the right ventricle to the left atrium through the lung is termed as option 3, pulmonary circulation. 10th question, in human fertilization the ovum occurs in. The human fertilization the ovum occurs in எங்க அப்படின்னா ஆப்ஷன் 1, ambula of fallopian tube. Ambula of fallopian tube. 11th question, consider the following statement. assertion and reason கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் வந்து எது கரெக்ட் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுவோம். assertion வந்து என்னது, hydrogen is a source of power for future reason. for future. reason வந்து என்ன அப்படின்னா hydrogen as a fuel does not cause pollution and has the highest mass energy content. ஸோ இதில் வந்து A and R வந்து correct and R is a correct explanation of A. 13th question வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து விட்டாமின் அண்ட் அதோட கெமிக்கல் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. விட்டாமின் அண்ட் அதனால் காஸ் ஆகிட்ட டிசீசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? விட்டாமின்ஸ் அண்ட் த டிசீசஸ், டெஃபிஷியன்சி டிசீசஸ்.
ஸோ விட்டாமின் B1. ஸோ விட்டாமின் B1 வந்து கம்மியாகிறனால டெஃபிஷியன்சியாக இருந்துச்சுன்னா என்ன டிசீஸ் வரும்? பெரி வரும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா விட்டாமின் B5 டெஃபிஷியன்சினால பெல்லாக்ரா வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி முன்னாடி இந்த புக் இப்போது சமச்சீர் கல்வி நியூ எடிஷன் இருக்குல்லையே, இதுக்கு முன்னாடி இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா விட்டாமின் B5 தான் பெல்லாக்ரா அப்படின்னு வந்து புக்லேயே என்ன பண்ணியிருப்பாங்க, பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து தப்பு. விட்டாமின் B3 டெஃபிஷியன்சினால் வரது தான் வந்து என்னென்னா பெல்லாக்ரா. ஓகேவா? விட்டாமின் B5ஓட டெஃபிஷியன்சினால் வரது வந்து பேந்தோதெனிக் ஆசிட். விட்டாமின் B5 வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேந்தோதெனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விட்டாமின் B3ஆல் வரது தான் வந்து என்னென்னா பெல்லாக்ரா. ஸோ விட்டாமின் B5 இங்கே கொடுத்துருக்காங்க. பிகாஸ் அந்த எடிஷனில் B5 தான் வந்து புக்கில் எல்லாம் இருக்கும். ஸோ இதோட கரெக்டாக இப்போது நீங்கள் படிக்கும்போது கரெக்டாக படிச்சுக்கோங்க. விட்டாமின் B3ஓட டெஃபிஷியன்சி தான் பெல்லாக்ரா. ஓகேவா? தென் விட்டாமின் B12 வந்து பெரினிகேஷியஸ் அனீமியா வந்து காஸ் பண்ணும். விட்டாமின் B6 ஃபேட் மெட்டபாலிசம். ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B. 13th question, example for product of green chemistry is answer வந்து option 3 bioplastic. 14th question, the process of changing the form in order to carry out a specialized function is called the process of changing the form in order to carry out a specialized function is called answer வந்து என்னது option 1 differentiation. 15th question, pick out the correct statement from the following. ஸோ இதில் 4 இடம் கொடுத்துருக்காங்க, எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்டு. த பிளான்ட் மோனோட்ரோபா ஹாஸ் மைக்கோரசியல் ரூட்ஸ். மைக்கோரசியல் ரூட்ஸ். ஓகேவா? ஆப்ஷன் 3 த பிளான்ட் மோனோட்ரோபா ஹாஸ் மைக்கோரசியல் ரூட்ஸ். 16th question, when was the Reserve Bank of India established? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4 1935. ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4 1935. 17th question, choose the correct answer which was the plan that began with the slogan of removal of poverty. So இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4 5th 5-year plan. 18th question, consider the following assertion and reason கொடுத்துருக்காங்க. We have to select the correct one. So assertion வந்து என்னது? former Soviet Russia gifted planning to the world. Reason, for it was the first country to practice successfully economic planning on a national scale. Select your answer according to the coding scheme. So ரெண்டுமே வந்து correct and all is a reason for A. So answer வந்து option 3. 19th question, under which 5-year plan the Food for Work program was linked to NREP? Food for Work program was linked to NREP வந்து எத்தனாவது 5-year plan? 6th 5-year plan. So NREP அப்படின்னா National Rural Employment Program. 20th question, human resource development is related with answer on the option 3 education and training. 21, which of the following is not found in underdeveloped country? Which of the following is not found in underdeveloped country? Answer option 4 non-depending on foreign trade. 22nd, census of India has been taking once in every dash years. Once in every 10 years. Option 3. 23rd question, in which year the Human Poverty Index was introduced? Human Poverty Index was introduced in the year 1997. Answer on the option 3. 24th question, which of the following statement is correct? The preamble of the Indian Constitution read as follow. India is ஸோ ப்ரியாம்பிளில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அது எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் தான் கரெக்ட். ஓகேவா? ஆப்ஷன் 1 பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். அதாவது சோவர்ஜின், சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்ளிகா. 25th question, the customers are exploited by. The customers are exploited by. Answer வந்து traders. Option 4 traders. 26th question, the 42nd constitutional arrangement came into effect from. 42nd constitutional arrangement came into effect from 1976. 27th question, consider the following statement assertion reason கொடுத்துருக்காங்க. We have to choose the correct. Assertion, High Court of Tamil Nadu situated in Chennai. Correct. Reason, branch of Chennai High Court started at Madurai on 2004. அதுவும் correct. So A and R both are correct. 28th question, match பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? அடல்ட் டு ஓட். ஸோ ஓட்டிங் ஏஜ் வந்து 18 years. பிரசிடெண்ட், ஸோ பிரசிடெண்ட் வந்து எந்த இயர் அப்படின்னா 35 years. வில்லேஜ் பஞ்சாயத் மெம்பர் 21 years. ராஜ்யசபா மெம்பர்ஸ் 30 years. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் D. 29th question, consider the following statement.
Panchayat Raj was inaugurated on October 2nd, 1959 by Pandit Jawaharlal Nehru. So, இது வந்து correct. Second one, the state of Tamil Nadu and Kerala were the first to introduce the Panchayat Raj institution. So, but வந்து second one வந்து தப்பு. ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஒன் தான். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா ராஜஸ்தான். 30th question, which one of the following electors participate in government indirectly? ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4, representative democracy. 31st question, அப்பர் ஹவுஸ் ஆஃப் இந்தியா நம்ம என்ன சொல்லுவோம், ராஜ்யசபா. அப்பர் ஹவுஸ் ஆஃப் யூஎஸ்ஏ வந்து என்ன சொல்லுவாங்க, செனேட். அப்பர் ஹவுஸ் ஆஃப் யூகே வந்து என்ன சொல்லுவாங்க, ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 32, லிஸ்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. we have to match. First one, the national population policy. The national population policy வந்து எப்போனா February 2000. The new industrial policy வந்து 1991. நியூ அக்ரிகல்ச்சரல் பாலிசி வந்து எப்போனா ஜூலை 2000. நேஷ்னல் பிளானிங் கமிட்டி வந்து 1938. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அவ்வை ஹோம் இஸ் அசோசியேட்டட் வித் orphanage for girls. ஆப்ஷன் 2, orphanage for girls. 34th question, which of the following statement is correct? ஸோ 4 கொடுத்துருக்காங்க, எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. 1, 2 and 3 வந்து கரெக்ட், 4th ஒன் வந்து ராங். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, செக்யூர் ஆல் இட்ஸ் சிட்டிசன். எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிபிஎஸ்பி, த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, டைரக்ட் தி கவர்மெண்ட் டு செக்யூர் ஆல் இட்ஸ் சிட்டிசன் அண்ட் அடிக்வேட் மீன்ஸ் ஆஃப் லிவ்லிஹுட். அது வந்து கரெக்டு. மேக் ஆல் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் பெனிஃபிஷியல் டு தி காமன் குட். அதுவும் கரெக்டு. ப்ரிவெண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த். அதுவும் கரெக்ட். ஓகேவா? அந்த 4th ஒன் மட்டும்தான் தப்பு. 35th கொஸ்டின், லிஸ்ட் 1 and 2 இது ஆல்ரெடி நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே தான் திரும்பவும் ரிப்பீட்டாக இருக்குது. அண்ட் என்ன லோக்சபா எலெக்ஷன், அங்கே நம்ம வந்து என்ன பார்த்தோம், ஓட்டிங் ஏஜ், பிரசிடென்ட், ஸோ அந்த மாதிரி பார்த்தோம். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, லோக்சபா எலெக்ஷன். ஸோ லோக்சபா எலெக்ஷன் வந்து என்னென்னா 25 years. ராஜ்யசபா எலெக்ஷன் வந்து என்னது 30 years. ஓட்டிங் ஏஜ் வந்து என்னது 18 years. லோக்கல் பாடி எலெக்ஷன் வந்து 21 years. ஸோ அதுதான் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 36th கொஸ்டின், லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா firm எல்ஐசி இருக்கு இல்லையா? ஸோ இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை யார் அப்படின்னா ஆப்ஷன் 4, ஹரிதாஸ் முந்த்ரா. 37th கொஸ்டின், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், அசர்ஷன் அண்ட் ரீசன் கொடுத்துருக்காங்க. ஸோ அசர்ஷன் வந்து த ஜஸ்டிஸ் பார்ட்டி அஃபிஷியலி known as சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் வாஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி இன் த மெட்ராஸ் பிரசிடென்சி ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. Reason, this party published its political demands in Dravidian in Tamil and Justice in English newspaper. ஸோ இந்த எல்லாமே கரெக்ட். அசர்ஷன் அண்ட் ரீசன் வந்து கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் தி எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஆன்சர் ஆப்ஷன் 1. 38th கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் கண்டக்டட் இன் இந்தியா இன் 1952. ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் கண்டக்டட் இன் இந்தியா இன் 1952. ஆப்ஷன் 2. 39th கொஸ்டின், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், அசர்ஷன் கொடுத்துருக்காங்க. காமராஜர் சர்வ்ட் அஸ் தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஃபார் 9 years and introduced various welfare measures. Reason, he played a significant role in the national politics and was called as a kingmaker அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏ அண்ட் ஆர் வந்து செப்பரேட்டாக பார்த்தோம்னா இண்டிவிஜுவலி இட் இஸ் கரெக்ட், பட் ஆர் வந்து நாட் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. 40, அரேஞ்ச் தி ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இன் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர். ஸோ க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் நம்ம என்ன பண்ணோம்னா அரேஞ்ச் பண்ணணும். ஸோ பேட்டில் ஆஃப் கன்வா. ஸோ பேட்டில் ஆஃப் கன்வா வந்து எப்போ நடந்துச்சுன்னா 1527 நடந்துச்சு. செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் எப்போ நடந்துச்சு, 1554 நடந்துச்சு. பேட்டில் ஆஃப் பில்கிரிம் எப்போ நடந்துச்சுன்னா 1540 நடந்துச்சு. பேட்டில் ஆஃப் சௌசா வந்து 1539 நடந்துச்சு. ஸோ இப்போ அரேஞ்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எது வரும், பேட்டில் ஆஃப் கன்வா வரும். அதுக்கப்புறம் எது வரும், பேட்டில் ஆஃப் சௌசா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேட்டில் ஆஃப் பில்கிரிம். அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக தான் என்ன வரும், செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். ஓகேவா? ஸோ நமக்கு எல்லா பேட்டிலோட இயர் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் கேட்டாங்கன்னா நமக்கு வந்து வரிசைப்படுத்த முடியும். 41st கொஸ்டின், லிஸ்ட் 1 and 2. நாகநந்தா வந்து எழுதினது யார் அப்படின்னா ஹர்ஷா. சரிதா எழுதினது வந்து பானா. ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன் ரவி கிருதி. தர்மபால ஹெட் ஆஃப் தி நலந்தா யூனிவர்சிட்டி. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 42nd கொஸ்டின், நேம் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்கிரிப்ஷன் விச் ஹெல்ப்ஸ் டு நோ அபவுட் சமுத்திரகுப்தா. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2, அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். 43rd கொஸ்டின், கன்சிடர் தி ஸ்டேட்மெண்ட், அசர்ஷன், ரீசன் கொடுத்துருக்காங்க. அசர்ஷன், தேவதாசி சிஸ்டம் வாஸ் அபாலிஷ்ட் இன் மெட்ராஸ் பிரசிடென்சி இன் த இயர் 1939. ரீசன், ஈவே ராமசாமி
popularly called as Periyar by women folk in women conference held in Madras. So A வந்து false, R வந்து true. ஓகேவா, A வந்து false. தேவதாசி சிஸ்டம் வந்து எப்போ அபாலிஷ் பண்ணாங்கன்னா நியர்லி 1947 அந்த டைமில். ஓகேவா, ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4 A false, but R is true. 44th question, white revolution. So white revolution வந்து milk and milk products. Golden revolution horticulture, yellow revolution வந்து oil seeds, grey revolution egg and poultry. So answer option B. 45th question, primary industries வந்து hunting, secondary industries வந்து manufacturing, tertiary industries வந்து transport and quaternary industries வந்து research. So இதோட answer option A. 46th question, world's largest wind farm is found in which of the following state of India? Tamil Nadu. So answer வந்து Tamil Nadu, option 4. 47th question, choose the correct answer which is called the Southern Ocean. So எது அப்படின்னா option 4 Antarctic Ocean. 48th question, consider the following statement and which is correct. Only ozone effectively absorbs the most energetic ultraviolet light which cause biological damage. Second one, only ozone effectively absorbs the most energetic infrared light which cause biological damage. So இதில் எது கரெக்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் கரெக்ட். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 ஒன்லி, அதாவது it absorbs only ultraviolet rays. 49th question, which of the following landform feature is not formed by a river? So first one delta, canyons, oxbow lake or horseshoe, and fourth one வந்து போல்ஜி. ஸோ இதில் கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1, அதாவது போல்ஜி. ஸோ போல்ஜி மட்டும்தான் அந்த ரிவர்னால் ஃபார்ம் ஆகாத ஒரு லேண்ட் ஃபார்ம். 50, which one of the following is correctly matched? ஸோ இதில் கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கிறது எது அப்படின்னா ஆப்ஷன் 4 காந்தி இர்வின் பேக்ட் வந்து 1931. 51, which one of the following is incorrectly matched? ஸோ தப்பாக வந்து மேட்ச் பண்ணிக்கிறது எது அப்படின்னா அந்த தமிழ் 1800 years ago ரிட்டன் பை பாரதியார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா தப்பு. ஸோ இது யார் எழுதினாங்க பார்த்தீங்கன்னா வி கனகசபா. ஓகேவா, வி கனகசபை பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்க தான் அந்த தமிழ் 1800 years ago அதை வந்து எழுதியிருந்தாங்க. 52nd question, காதர் பார்ட்டி வாஸ் செட்டப் பை யார் அப்படின்னு ஆப்ஷன் 4 லால் ஹர்தயால். 53rd, the Indian National Congress section was held in, first session was held in option 2 1885. 54th question, which one of the following is correctly matched? எது வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் 4 வீர தமிழனே டாக்டர் எஸ் தர்மாம்பாள். 55th question, arrange the following period in chronological order. Indian National Congress, முஸ்லீம் லீக், லக்னோ பார்ட், சூரத் ஸ்பிளிட். ஓகேவா, ஸோ இதில் வந்து க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணோம். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4. ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், பிகாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க 1885. செகண்ட் வந்து முஸ்லீம் லீக், இது வந்து இயர் பார்த்தீங்கன்னா 1906. அண்ட் ஃபோர்த் ஒன் அதுக்கப்புறமா எது கொடுத்துருக்காங்க ஃபோர்த் ஒன் சூரத் ஸ்பிளிட், அது எப்போனா 1907. அண்ட் லாஸ்ட்டாக வந்து லக்னோ பார்ட், ஸோ அந்த இயர் வந்து 1916. ஸோ இயர் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதோட ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் 4. 56th கொஸ்டின், அது வந்து மேக்ஸு. ஸோ நம்ம இதில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அது மட்டும்தான் பார்க்குறோம். சூஸ் தி இன்கரெக்ட் பேர். ஸோ இன்கரெக்ட் பேர் அது அப்படின்னா ஆப்ஷன் 4 லினா ITF அவார்ட் 2013. 82nd, Ustad Amjad Ali Khan is chosen for which award? Answer வந்து ஆப்ஷன் 2 21st Rajiv Gandhi National Sadbhavana Award. 83rd question, arranged in descending order of the Biosphere Reserve based on the geographical area. So இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 Kutch, Gulf of Mannar, Sundarbans, Cold Desert. 84, find out the incorrect pair. ஸோ இன்கரெக்ட் பேர் எது அப்படின்னா ருடோல்ஃப் டிக்ஸ் வந்து டான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹி வாஸ் அன் ஆர்டிஸ்டா. 85th question, who is not recipient of Sahitya Academy Award of 2013? யார் அப்படின்னா சுதா ரகுநாதன். ஆப்ஷன் 4 சுதா ரகுநாதன். 86th question, ஹயன் ஈசா, இது வந்து ஒரு டைஃபூனோட நேம். இது வந்து ஃபிலிப்பைன்ஸில் ஒரு தடவை 2013 வந்து டைஃபூனோட நேம் தான் இந்த ஹயான் அப்படிங்கிறது. 87th question, மிஸ் எர்த் 2013 இஸ் ஹெல்ட் அட் எங்கே வச்சுன்னா வெர்சலைஸ் பேலஸா. 88, which of the following is not true அப்படின்னு கேட்டிருக்காங்க. fourth one is not true. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the Universal Declaration of Human Rights was adopted and proclaimed by the UN
ஆன் டிசம்பர் 10 1915 கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து டிசம்பர் 10 தான், ஆனால் இயர் பார்த்தீங்கன்னா 1948. ஸோ அதனால் என்ன ஆப்ஷன் 4 வந்து தப்பு, மற்றது எல்லாமே கரெக்டாக. 89 த புக் குரோனிக்கல்ஸ் ஆஃப் கார்ப்ஸ் பியரர் இஸ் ரிட்டன் பை சிரஸ் மிஸ்ட்ரி. ஓகேவா. 19th கொஸ்டின் த நேம் ஆஃப் ஃபின்லாண்ட்ஸ் பார்லிமெண்ட். ஸோ ஃபின்லாண்டோட பார்லிமெண்ட்டோட நேம் வந்து என்னன்னா பார்லிமெண்ட்ஸ் தான், பார்லிமெண்ட். 91 the largest single location solar project in the world to be developed in எங்க அப்படின்னா இந்தியா. 92 match the following லிஸ்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டியூஷன் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ். நாட்டோ, ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பெல்ஜியம். ஒபெக் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வியன்னா. யுனெஸ்கோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பாரிஸ் ஃப்ரான்ஸ். ஹூ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெனீவா. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 93rd கொஸ்டின் ஓல்டு நேம் அண்ட் நியூ நேம். கான்ஸ்டன்டினோபிள் இதோட வந்து ஓல்டு நேம் எது அப்படின்னா இஸ்தான்புல். ஃபார்மோசா இதோட ஓல்டு நேம் வந்து தைவான். ஹாலாண்ட் இதோட ஓல்டு நேம் வந்து என்னன்னா நெதர்லாண்ட்ஸ். அபிசீனியா இதோட ஓல்டு நேம் வந்து எத்தியோப்பியா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 94 சாகித்ய அகாடமி அவார்ட் 2013 வின்னர் ஃபார் தமிழ் நோவல் வாஸ் ஆப்ஷன் 3 ஆரன் ஜோடி கிறிஸ். 95th கொஸ்டின் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரி ஹேஸ் நாட் மல்டி பார்ட்டி சிஸ்டம் இல்லாத நாடு எது அப்படின்னா சைனா. ஆப்ஷன் 3 சைனா. 96 த ஆதர் ஆஃப் த புக் த லுமினாரிஸ் இஸ். த லுமினாரிஸ் அப்படிங்கிற புக் எழுதினது யார்? எலெனர் கெட்டான். 97th கொஸ்டின் ஹூ அமோங் தி ஃபாலோயிங் இஸ் தி கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ. ஆர்பிஐயோட கவர்னர் அப்போ யார் இருந்தாங்க அப்படின்னா ரகுராம் ராஜன். ஸோ இப்போ யார்? சக்திகாந்த தாஸ். 98th கொஸ்டின் லொக்கேஷன் ஆஃப் சாப்டஸ்டிக் வல்கானோ இது எங்கே இருக்குது அப்படின்னா எல் சல்வாடர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. 99 telecommunication study demonstrated the use of graphenes as speeding internet by 100 times, a monomer, switching speed around trillionth to 100 femtosecond and antioxidant. So இதோட ஆன்சர் வந்து 193. ஸோ 1 வந்து என்னது, இந்த டெலிகம்யூனிகேஷன் ஸ்டடி டெமான்ஸ்ட்ரேட்டட் த யூஸ் ஆஃப் கிராஃபினை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்பீடிங் இன்டர்நெட் பை 100 times. தேர்ட் ஒன் வந்து ஸ்விட்சிங் ஸ்பீட் அரவுண்ட் ட்ரில்லியன்த் டு 100 femtosecond. ஸோ 103. 100 last question who among the following won Miss Universe for the year 2013? யார் அப்படின்னா கப்ரியலா இஸ்லர். ஓகேவா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.